கைஸ் பார்த்தீங்கன்னா அபுதாபி அலைன்ல ஒரு செம்மையான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் ஒன்று இருக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜபில் சாரி நான் மேலே போடுறேன், எனக்கு பேர் வாயில் மொழி இருக்குது. சூப்பர் இடம், அங்கே தான் இருக்கேன். பாருங்க, ஃபுல்லாக மலை மேலே நம்ம இன்னும் ஏறல, மலை மேலே ஏறணும். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட இன்னொரு 15 நிமிஷம் நம்ம மலை மேலே ஏற போகிறோம். என்ன ஒன்று, நான் ரியல் டைமில் வந்துட்டேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மணி. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. எனக்கே செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வந்து ஹில்ஸ்லாம் வந்து நான் ட்ரைவ் பண்ணுறது, அதனால் எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா கார்லேயோ இல்லை 2 வீலர்லேயோ இது வரைக்கும் இது மாதிரி நான் ஹில்ஸ் டிரைவிங் நான் பண்ணதே கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். ஆனால் ஒரு டைம் பஸ்ஸில் மட்டும் இது மாதிரி நான் போயிருக்கேன். அப்போவே எனக்கு இது மாதிரி 2 வீலர்லேயோ இல்லை கார்லேயோ நம்ம இது மாதிரி ட்ரைவ் பண்ணிட்டு போகணும் ஹில்ஸில் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ தான் நிறைவேறி இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம இதே மாதிரி ரைடு பண்ண தான் போகிறோம். அது பைக்லேயோ கார்லேயோ கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி மேலே ஹில்ஸ் மேலே ஏறும்பொழுது இப்போ நம்ம காரில் போகிறோம், பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மேக்ஸிமம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். நான் ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப வண்டியையும் நான் வந்து ரொம்ப புஷ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹில்ஸ் மேலே ஏறும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதிகம் வந்து உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வண்டியே பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி தான் போகும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சீக்கிரம் சூடாகி கொஞ்சம் பழைய வண்டியெலாம் இருக்குன்னா ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதனால் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க. மேக்ஸிமம் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிங்க ஸ்பீடை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா வளைவுகள்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லுலாம் அந்த இடத்துல விழுவும், ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி போர்டுலாம் வச்சுருக்காங்க. கண்ட்ரோலில் போனால் மட்டும்தான் நீங்கள் வரக்கூடிய ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி ஹில்ஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு மேலே போகும்போதோ கீழே போகும்போதோ மெயினாக டிரைவர்ஸ் ஓகே 2 சைடும் வேடிக்கை பார்க்காதீங்க. நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கணும்னா ரோட்டில் தான் இருக்கணும். அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ ஹில்ஸில் போகிறீங்க, ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுவீங்க, ஓகேவா? ரொம்ப ஹைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகும்பொழுது சப்போஸ் உங்கள் வண்டி தடுமாறுச்சுன்னு வச்சுக்கிங்க, அவ்வளோதான் காலி. ஏன்னா இப்போ நான்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டேன். மேலே 2 கிலோமீட்டருக்கு இந்தாண்ட அவ்வளோ பள்ளம். சப்போஸ் நம்ம இதில் ஏதாவது வண்டி ஸ்கிட் ஆச்சுன்னு வச்சுக்கிங்க, காலி தான், முடிஞ்சிச்சு, ஒன்றும் கிடைக்காது. அதனால் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்க, நேச்சுரலாக டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் நிஜமாக சொல்கிறேன் கைஸ், இது மாதிரி ஒரு அமேசிங்கான இடம் நான் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்ததில்ல. ஊரில் பார்த்தீங்கன்னா நான் ஊட்டிலாம் போயிருக்கேன், ஊட்டிலையும் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் அதை தாண்டி இது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா இது அலைனில் ஜபில் ஹபீத் அப்படிங்கிற ஒரு இடம். எனக்கு அது வாயில் நுழைய மாட்டுது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்னேன், அது நான் பேர் மேலே போடுறேங்க அப்படின்னு சொன்னேன். ஜபில் ஹபீத் இந்த இடத்தோட பேர். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிலாம் இல்லைங்க, ஒன்றும் கிடையாது, 24 ஹவர்ஸ் ஃப்ரீ தான். ஆனால் பாருங்கள், நீங்கள் இந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் சீக்கிரம் முடிஞ்சோடனே அங்கேயும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க நினைக்கிறேன். இவ்வளோ ஹைட்லேயே பாருங்கள், இவ்வளோ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி வச்சுருக்காங்க. இது ஆனால் யாரோட ப்ரைவேட் வில்லா தான் இது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் அலைன் எப்படி தெரியுது பாருங்கள், குட்டியோண்டு தெரியுது அலைன்னு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் இவ்வளோ ஹைட்டில் வந்து நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்ததே கிடையாது. பார்த்தீங்கன்னா அதான் மேலே இதான் கடைசி. இதுக்கு நீங்கள் வழியிலே என்ட்ரன்ஸ்லேயே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சிட் அவுட் பண்ணுற மாதிரி இடம்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, இந்த இடத்துல ஈவினிங்கில் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ ஒரு அடிபொலியாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, நான் வந்து வெய்ய நேரத்தில் வந்துட்டேன். நான் வேறு வேலை விஷயமா இங்கே வந்ததுனால சரி அப்படியே பார்த்துட்டு போமேன்ட்டு இங்கே வந்து பார்க்க வந்துட்டேன். பாருங்க அலைன்னு துபாய் ஃபுல்லாக அபுதாபி வரைக்கும் ஒன்றும் தெரியல, புகை மூட்டமாக தெரியுதா. ஆனால் நைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே நைட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, அந்த லைட் வெளிச்சம்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செம்மையாகவே தெரியும் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டனில் பாருங்களேன், இது வந்து இது ஆக்சுவலாக ஹில்ஸு, இது வந்து மவுண்டன் சொல்கிறாங்க. மவுண்டன்னா தண்ணி சேர்ந்து இருக்கும் மவுண்டன், அதுதான் மவுண்டனா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது நான் ஹில்ஸ் டிரைவ்னு நினச்சிக்கிட்டேன். தப்பாக இருந்தால் ஐ எம் வெரி சாரி. ஆனால் இதுக்கு என்னென்னு நீங்களே சொல்லுங்கள். இது வந்து மவுண்டன்னா தண்ணி சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் தண்ணி இல்லை. கீழே இருந்து மேலே வர்றது பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் நம்ம டிரைவிங்கில் வரும். அப்போ இந்த மலையோட அகலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் அகலம் வரும். ஆனால் இவ்வளோ இந்த கவர்மெண்ட் செலவு பண்ணி எல்லாத்தையும் நல்லது பண்ணி வச்சு பொதுமக்களை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணி இந்த இடத்த சுத்தமத்தமாக வச்சாலும் நம்ம ஆளுகளை பாருங்கள், இங்கே பாருங்கள், கொஞ்சம் தூரத்துலேயே காட்டலாம். இது அழகாக, இது வந்து கல் கிடையாதுங்க, இது இவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து அவங்க டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எங்கப்பா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இது என்ன மவுண்டனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுருக்காங்களா. இதுலேயே பாருங்கள் நம்ம ஆளுங்க அவங்க என்ன சொல்கிறது லவ் ஸ்டோரி எழுதி வச்சுருக்காங்க எல்லாம். இதெல்லாம் வேண்டாமே,
ஏன் எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரில. எனிவே அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஹைட்டு ஃபுல்லாக அப்படியே பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆனால் ரியலி ஒர்த்துங்க. என்னோடய ஃபஸ்ட்டு அனுபவம். அதாவது யூஏஇலேயே பெரிய மவுண்டன் இதை தான் சொல்கிறாங்க. ஓகே கைஸ், நம்ம கீழே போவோம். கீழே போயிட்டு இன்னொரு 2 பார்க்கிங் பாயிண்ட்லாம் இருக்குது. அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து ஏதாவது யூஸ் எடுப்போம். ஓகே கைஸ், இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. கைஸ் இங்கே பாருங்கள், அலையினோட இன்னொரு மறு உருவத்தை பாருங்கள். என்னங்க இது காகாணி அரகாணியில் விவசாயம் பண்ணுற மாதிரி கட்டமாக தெரியுது. பாருங்க, செம்மையாக இருக்குது வியூஸு. ஆனால் இங்கே தெரிகிற மண்ணுலாம் இருக்குது பாருங்கள். இந்த மண்ணிலே வந்து 4 வீல் டிரைவ்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இருக்குது. பாருங்களேன், காற்று நிறைய அடிக்குது. அதனால் நான் பேசுகிறது காதில் விழுதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வியூ செம வியூ கைஸ். நிஜமாலுமே வந்து ரியலி ரொம்ப அமேசிங்காக இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் சரி, என்னால் இன்னும் அந்த ஒரு அதிர்ச்சியிலேருந்து மேலேயே மீண்டு வர முடியல. சாரி. ஆனால் நைட் டைமாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லா வியூ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட் டைமில் லைட்ஸ் நிறையா இருக்கும். இப்போ அது இல்லை, அதான் ஒரு குறை. எல்லா வியூ பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பார்க்கிங் பிளேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வியூ பாயிண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இல்லை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் போகிறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி வியூ இருக்குது என்னன்னு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் ரோடெலாம் அவங்க போட்டுட்ருக்காங்க. இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. அநேகமாக இதுக்கு மேலேயும் போகிறதுக்கு ஏதோ வழி பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது. பார்க்கலாம், இது எப்படி இன்னொரு 1 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து பார்ப்போம். கொல்லி ஹில்ஸ் எங்கே போகும்போது சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி 16 கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்னா ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஹேர்பின் பெண்டு, 16 ஹேர்பின் பெண்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு ரியலி அது இங்கே வரும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. மேக்ஸிமம் அதே மாதிரியே இருந்துச்சு. நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள், மேப்பில் போடுறேன் பாருங்கள், அதே மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பாருங்கள். பேக் சைடில் இருக்கிறதா ரெஸ்ட் ரூம். சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு 2 கிலோமீட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெஸ்ட் ரூம் ஃப்ரீ தான். நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இங்கே பாருங்கள், பார்க்கிங் வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் சிட் அவுட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி, கொஞ்சம் இந்த வியூஸ்லாம் பார்க்குற மாதிரி அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதோட வியூஸ் காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரோடு பாருங்கள், நம்ம இன்னும் அங்கே தெரியுது பாருங்கள் ரோடு. அதிலெல்லாம் நம்ம போகணும். அது வழியாக தான் நம்ம போகணும் கீழே. ஆக்சுவலாக நம்ம இங்கே இருக்கோம். மேலேருந்து இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். இது மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூமு. அதான் எவ்ரி 2 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இதுக்கு அடுத்தடுத்து ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. இது மேலே இருக்கிற ரெஸ்ட் ரூமு. சரி, அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இறங்கிடலான்ட்டு மலை இறங்க போகிறேன். பாருங்கள் வியூஸ் எப்படி தெரியுது. அலை நல்லா தான் இருக்குது. அங்கே ஒரு ரோடு தெரியுது பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ரோடு. அந்த மெயின் ரோட்டில் தான் நம்ம போகணும். கைஸ், இந்த மலையெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கைஸ், வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மவுண்டனில் முடிச்சுட்டு கீழே இறங்கும் பொழுது இங்கே பாருங்கள், நான் வண்டியை வந்து நியூட்ரலில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள், கியர் லிவரில் பாருங்கள், நியூட்ரலில் தானே இருக்குது. ஸ்பீடு பாருங்கள், 40 போகுது. 40 தாண்டி 60 கிட்டத்தட்ட போகுதுங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்கிறதுங்க, இதுக்கு மேலே போனால் இன்னும் ஸ்பீடாக போகும் இருக்கு. அதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு பொறுமையாக போயிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க 60 கிட்டத்தட்ட தொட்டுருச்சு. வேகமாக போகுது, அதை பற்றி இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. நியூட்ரலில் தான் வச்சிருக்கேன் வண்டியை. வெயிலாக இருக்குது, அதனால வண்டியை வந்து நான் ஆன் பண்ணி ஏசி போட்டிருக்கேன். இல்லைன்னா வச்சுங்க ஏசியே போட மாட்டேன். ஏசி போடாமல் பெட்ரோலே மிச்சம் பண்ணியிருக்கலாம். பாருங்க, போயிட்டே இருக்கு அது பட்டே வண்டி. நான் ஆக்சிடென்ட்லேயே கொடுக்கல. பாருங்க, பார்த்தீங்கன்னா 60 கிட்டத்தட்ட டச் பண்ண போகுது. இங்கே பாருங்க, நியூட்ரலில் தான் இருக்கு. திரும்பவும் பார்த்துங்க, இங்கே பாருங்க 60 கிட்டத்தட்ட போயிட்டு திரும்ப 40 கிட்ட வந்துருச்சு. கைஸ், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க இந்த மேல மவுண்டனுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க கீழேயே ஏதாவது வாங்கிக்கிங்க. ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் சரி, வாட்டர் பாட்டிலா இருந்தாலும் சரி, ஜூஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் கீழே வாங்கிக்கிங்க. மேல எதுவும் கிடைக்காது. அதனால நீங்க கீழே வாங்கிட்டு வந்துருங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இங்கேயும் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். தண்ணீர் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அது காலி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். பாத்தீங்கன்னா தொண்டெல்லாம் வறண்டு போயிடுச்சு. இப்ப கீழே போய் தான் ஏதாவது சாப்பிடணும். அதனால நீங்க கீழே என்ன பண்ணுங்க, வரும்போது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுனாலும் சரி, தண்ணி பாட்டில் வேணுனாலும் சரி, எது வேணுனாலும் நீங்க கீழே வாங்கிட்டு வந்துருங்க. அதுதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஓகே கைஸ்.